அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. எந்த ராசிக்கு அதிக பலன் பார்க்குறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையான ஒரு நாளா இருக்கு. அதாவது பகல் 11:45 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு ஒரு மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு இருக்கும். அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்தா மாதிரி பல ராசிகளுக்கு இன்னைக்கு நாள் இருக்கு. ஆ கொஞ்சம் கவனமா இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. குறிப்பா சொல்லணும்னா, திதிகளும் இன்னைக்கு அந்த அளவுக்கு சரியா இல்ல. இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 7/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா, காலையில 9:19 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, இரவு 11:32 வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமா இருக்கு. அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது, பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. காரணம் திதி இன்னைக்கு மோசமா இருக்கிறது. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:21க்கும் சூரியன் மறைவு மாலை 6:18க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கு. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்கு. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்கு. இன்னைக்கு ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் 10:50 முதல் 12:20 வரை இருக்கு. யமகண்டம் மதியம் 3:19 முதல் 4:49 வரை இருக்கு. யமகண்டம் பார்த்தீங்கன்னா, காலையில் 7:51 முதல் 9:20 வரை இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 9:22 வரைக்கும் அஷ்டமி திதியில் இருக்கிறதுனால அதில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களை கற்றுக்கலாம். உதாரணம், சண்டை போடுறது எப்படி, இடம், சிற்பம், கலை, பெண்கள், நகைகள், அதே மாதிரி அழகு கலை, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதும் கற்றுக்கிறதும் நல்லதாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். திதி நல்லா இல்லாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு சுபகாரியங்கள் வேண்டாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நேர்மை, ரிஷப ராசிக்கு விரயம், மிதுன ராசிக்கு தனம், கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு தெளிவு, கன்னி ராசிக்கு இடைஞ்சல், துலாம் ராசிக்கு சாந்தம், விருச்சிக ராசிக்கு சாந்தம், தனுஷ் ராசிக்கு பாசம், மகர ராசிக்கு சந்தோஷம், கும்ப ராசிக்கு ஜெயம், மீன ராசிக்கு சுகம். இது ஒரு சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து. அதுவும் சந்திரன் இன்னைக்கு ரெட்டை இடத்துல இருக்கிறது இன்னும் இதுவாக இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. காலையிலலாம் நல்ல ஒரு பொறுப்பும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருந்தாலும், மாலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய, மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு பலன் தரத்துக்கு கூடிய நாளாக தான் இன்னைக்கு இருக்குது. உதாரணமாக, திடீர் தனவரவு ஏற்படலாம். உறவினர்கள் வழியில் சுபகாரிய முயற்சிகளில் மாலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலிமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். இன்னைக்கு நீங்கள் செய்கிற காரியங்களில் காலையில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கத்தான் செய்து, நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பகலுக்கு மேலே நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாகவும், செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மந்தமாக ஆரம்பிக்கிற ஒரு நாள் இன்னைக்கு கலவையாகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் செய்யுங்க. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தோட உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, மாலையில் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிச்சுட்டு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, காலையில் நேற்று இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு, மாலையில் சந்தோஷமும் நல்ல ஒரு திருப்தியான புரிதலும் மனநிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் மாலையில் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு காலையில் இருந்த செலவுகள் கொஞ்சம் மாலையில் குறையாது. அது உங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மதியத்துக்கு மேலே வர பண வரவுகளை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில் இருந்த பதட்டமும் குழப்பமும் நீங்கி கொஞ்சம் தெளிவாக மனநிலை இருக்கும் போது ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும்.
கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு திருப்தியான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு வந்து தெளிவான மனநிலையோட ஆரம்பிக்கிற நாள். குழப்பத்தோட செலவுகளையும் சமாளிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பணவரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். எதிர்பாராத செலவுகள சமாளிக்க கடன் வாங்குற மாதிரி இருக்கு. குடும்ப செலவுகள் செய்யறதுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செயல்படுறது உங்களோட நெருக்கடிகள குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வியாபாரத்துல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வழியில லாபம் கிடைக்கிற மாரி தான் இருக்கும். இன்னைக்கு சில விஷயங்கள்ல உங்களோட வளர்ச்சி குன்றா மாதிரி இருக்கும். சில தடைகளும், தாமதங்களும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு பொறுமையும், உறுதியும் அவசியமா தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இன்னைக்கு நாள கொண்டு போக முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டம் இல்லாம, குழப்பம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆ காலையிலேருந்து சுறுசுறுப்பாவும் செய்யணும்னு நீங்க எவ்வளோ திட்டமிட்டாலும், நாள பொறுத்தளவுக்கு மந்தமா போக வாய்ப்பு இருக்கு. உங்கள நீங்களே உற்சாகமா வச்சுக்கிட்டு, உங்களோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள அனுசரிச்சு போறதும், விட்டு குடுத்து போறதும், தட்டி குடுத்து வேலை வாங்குறதும் நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடும்பத்தில கொஞ்சம் அ பிரச்சனைகளும், சலசலப்பும் இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பெரிய அ பிரச்சனையும் ஆகாம, வாக்குவாதமோ, விவாதமோ ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. விட்டு குடுத்து போறது, அனுசரிச்சு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு க வரவு இருந்தாலும், செலவுகள் வந்து ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களோட அஜாக்கிரதை காரணமா இன்னைக்கு உங்களோட அ பணம் வீணாக செலவுகள் ஆகுற மாதிரி இருக்கு. முடிச்ச அளவுக்கு செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா கொஞ்சம் தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி பெருசா பாதிப்பில்ல. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு வந்து கலவையான நாள். நல்ல ஒரு காலையிலலாம் வந்து குழப்பமும், பதட்டமும் நிறைஞ்சு, மாலையில ஓரளவுக்கு ஆ திடமா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மாலையில எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. காலையில இருந்த செலவுகள், விரயங்கள் குறையிற மாதிரி இருக்கு. பதட்டமும் மாலையில குறைஞ்சிரும். வேலை செய்ற இடத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில்ல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பசங்க இன்னைக்கு உங்களுக்கு தெளிவான படிப்புல ஈடுபாடும், அது உங்களுக்கு சந்தோஷத்தையும், திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்ட வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுபகாரிய முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தெளிவாகும். சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா போகும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து பதட்டம் இருந்து வேலைகள் அதிகமா இருந்த மாதிரி தான் இருக்கு. அத புத்திசாலித்தனமா இன்னைக்கு கையாளக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் பெரிய பாதிப்பு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்னைக்கு மனசு விட்டு பேசி, இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவும், அதே மாதிரி பணப்பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வும் ஏற்படுத்தக்கூடிய நாளா தான் இருக்கு. தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தி தர முடியும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கும். ஆனா, இருந்த செலவுகள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள் செய்யாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட கலவையான மனநிலை இருந்தது. கொஞ்சம் திருப்தியா இருந்தனால பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு காலையில நல்ல சுறுசுறுப்பா இருந்த ஒரு நாள், பகலுக்கு மேல ஏதோ சோர்வோ, சுறுசுறுப்பு இல்லாத இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் அ ஏமாற்றத்த தர மாதிரி இருக்கும். யாரையும் நம்பி இன்னைக்கு பணம், பொருள் எதுலயும் வாக்கு கொடுக்க வேண்டாம். கூட பொறந்தவங்களால ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் இருக்கு. அதன் மூலியமா அலைச்சலும் இருக்கும். வரவும் இருக்கிற மாரி தான் இருக்கு. கவனமா சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்கள செய்றது நல்லது. வியாபாரத்துல கூட்டாளிகள் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னைக்கு நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே பொறுமையோடும், உறுதியோடும்,
நிதானமாக செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது. மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத பாதுகாப்பு இல்லாத உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. புத்தியும் மனசையும் தெளிவாக வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் கரெக்டாக செய்யணும். இல்லைன்னா சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது. அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொணக்கிட மனசு விட்டு பேசுங்க. இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போனீங்கன்னா நல்லது. உங்களோட பிரச்சனைகளை அவங்க மேலே பொறுமையாக சொல்லுங்க. திணிக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது விரயமாகவும் இருக்கும். கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமும் குழப்பமும்னால ஓவர் டென்ஷன் ஆகுற மாதிரி இருக்குது. மனசை நிதானமாக வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா இன்னைக்கு நாள் கொஞ்சம் பொறுமையாக போகும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இன்னைக்கு 2 விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நல்லதும் இருக்கும், கெட்டதும் கலந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு காலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே, வேலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறி மாலையில் சாதகமாக அமையும். இன்னைக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் சாதகமான விஷயங்களையும் செய்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே சாதகமான பலன்கள் தெரியும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்னைக்கு ஆற்றல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் திருப்தியோட உங்களோட வேலைகளை காரியங்களை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கிறனாலும் உங்களோட செயல்பாடு தெளிவாகவும் திட்டமிட்டும் இருக்கிறதுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வெற்றிக்கு வழிவகுக்கும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் பார்த்து பேசுறது, 2 பேருக்குள்ளேயும் மனசு விட்டு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கும், ஆனால் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறனால சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மாலையில் வர பணத்தை அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி பல்வலி ஏற்படும், அது மாலையில் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான உணவு வகையில் சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலையும் சின்ன சின்ன இடையூறுகள் தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்தவங்களால இல்லை பெற்றோர்களால் வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிலமும். நண்பர்களோட ஒத்துழைப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போத நிதானமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான முன்னேற்றம் தெரியும். எடுக்கிற சில விஷயங்கள் காரியங்களில் சிந்திச்சு பின்விளைவுகளை யோசித்து உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாமல் அமைதியாக நாளை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உங்களுக்கிட்ட இன்னைக்கு தெளிவும் இருக்கும். அதே மாதிரி சில மன வருத்தங்களும் காலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு காலையில் வேலை ஆரம்பிக்கும் போது என்னவோ பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக போக குறைஞ்சி உங்களோட வேலைகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட செயல்களுக்கும் வேலைகளுக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலையும் பதட்டப்படாமல் நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா வேலையில் எந்த பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி பாதிப்பு இல்லை. நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான பலன் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு செலவுகள் இருந்தாலும் கொஞ்சம் அதெல்லாம் பொறுப்புகள் காரணமாக அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்கிறது நல்லதாக அமையும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருந்தது. அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள், உடல் வலி கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஓய்வு எடுக்கிறதும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதும் நல்லதாக இருக்கும். பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு காலையில் முழிக்கும் போதே கொஞ்சம் குழப்பமும் மனசில் வெறுப்பும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாத கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல வீண் சிக்கல்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயத்துலையும் கொடுக்கல் வாங்கல்லையும் பிரச்சனையும் ஆகிற மாதிரி இருக்கும். அது மதியத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு மனசுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கே உணர்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சூழ்நிலைகளை கண்டு கோவப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. நிதானமாக உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் முக்கிய முடிவுகள் எடுக்காம பொறுமையாக நாளை தள்ளிட்டிங்கன்னா நல்லது. அவசரப்படாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் நாள் கொண்டு போக வேண்டும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகளை திறம்பட செய்யலாற்ற முடியாத ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையில் நீங்கள் வேறு வேலைக்கு தேடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசில் கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்குது. உங்களோட நிலையில்லா வேலை பற்றி யோசனைகளும் சிந்தனைகளும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிலைமை மோசமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சால் அவங்கள அனுசரித்து போங்க. இல்லை அவங்கள வெளியில் கூப்பிட்டு போயிட்டு சில கொஞ்சம் அதிக நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் விரயமும் இருக்கிற மாதிரி இருக்குது. கூடுதல் செலவினங்கள் அதாவது தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகளால் அது தடுக்க முடியாத ஒரு நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்னைக்கு காலையில் இருக்க தெளிவு மதியத்துக்கு மேலே கிடையாது. குழப்பங்களும் பதட்டங்களும் நிறையிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பேச்சுலையும் செயலிலையும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பெரிய தொகையை இன்வால்வ் பண்ணாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. நாள் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை அவசியமாக தேவைப்படுது. உங்கள் கிட்ட இருக்கிற மனசில் ஒருநிலைப்படாத மனநிலை, தேவையில்லாத பிரச்சனைகள், அதே மாதிரி குழப்பங்கள் உங்களுக்கு நாளை தடைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியாது. நிதானமாக நாளை சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. பேசும்போது ரொம்பவும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட குழப்பத்தினால வேலைகளையும் சில இறுக்கங்கள் அதாவது பதட்டங்கள் குழப்பங்கள் இருக்குது. உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் இன்னைக்கு அவசியமாக தேவை. அது இருந்தால் தான் உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய முடியும். குறிப்பாக தவறுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை தெளிவாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயம் சம்பந்தமாக சூடான வாக்குவாதமோ விவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அமைதியாக துணக்கூட பேசி பழகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறதும் இல்லைன்னா அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் அமைதியாக ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவுக்கு ஏற்ற ஒரு நாளாக கிடையாது. உங்களோட கடின உழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி நம்பி உங்களோட பணத்தை சம்பாதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. பணத்தை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் உஷ்ணம் காரணமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம் செலுத்துறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான ஒரு நாள். மனசில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நேற்றெல்லாம் இருந்த குழப்பங்கள் மனசில் கொஞ்சம் சந்தோஷங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ப இன்னைக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் சில வேலை செய்கிற இடத்துல சில பதவி உயர்வோ ஊதிய உயர்வுகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னைக்கு நாள் முழுக்க சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு நாளா தான் இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. துணையோடையும், குடும்பத்தோடையும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாகவும், செய்யக்கூடிய காரியங்கள்ல நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு செய்யக்கூடிய காரியங்கள், செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா உங்களோட திறமையால ஈஸியா செய்யற மாதிரி இருக்கு. தவறுகள் எதுவும் இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய சாதகமான பலன்கள் ஏற்படும். வேலை விஷயமா பயணம் இருக்கு. அதன் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமும், முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. செய்யக்கூடிய வேலைகள்ல பேரும் பாராட்டும் பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல எந்த ஒரு பதட்டமும், குழப்பமும் இல்லாம ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய நாளா இருக்கிறதுனால, தொணக்கூட இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணா வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா, மனசுக்கு திருப்தி ஏற்படும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆ வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா சுப செலவுகளுங்கிறதுனால சந்தோஷமா இருக்கிற மாரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சு சேமிக்கிறதுக்கும் முயற்சி செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான சேமிப்பு ஏற்படும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற திருப்தியான மனநிலை காரணமா ஆரோக்கியத்துல தெளிவான சூழ்நிலை இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு எல்லாமே சந்தோஷம். இவ்வளோ நாள் 2 நாளா இருந்த பொறுப்புகள், செலவுகள்லாம் மறைஞ்சு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்களால பெருமை சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பூர்வீக சொத்து விஷயமா அலைச்சல் இருந்தாலும் அதுக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் கிடைக்கும். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்களில் வெற்றிகள் தேடி வரா மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, சாதகமான முன்னேற்றமும், சாதகமான பலன்களும் இருக்கு. ஆ நல்ல ஒரு செயல்பாடு, தெளிவான சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமா தான் செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சுறுசுறுப்பான செயல்பாடு இருக்கு. ஆனாலும் கொஞ்சம் விவேகமா உங்களோட வேலைகள செஞ்சு, நீங்க அ நல்ல ஒரு முயற்சியோட நாள வெற்றிகரமா கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாதகமான பலன்கள் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில இன்னைக்கு புதிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில இருந்த சச்சரவுகள்லாம் மறைஞ்சு, மாலையில சந்தோஷமான தருணங்கள் இனிமையாவே நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அந்யோன்யமும் புரிதலும் ஏற்படும். மனசு விட்டு சில விஷயங்களுக்கு முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருந்தாலும், இருந்த செலவுகள்லாம் குறைஞ்சு, பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான நாளா இன்னைக்கு இருக்கு. மாலையில வர உபரி பணத்தை அத்தனையும் மொத்தமா சேமிக்க முடிவு செஞ்சீங்கன்னா நல்லது. சந்தோஷத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யறது தவறே கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் இருக்கு. குடும்பத்துல கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நாளா தான் இருக்கு. நேத்து இருந்த பிரச்சனைகளோட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனாலும் குடும்பத்துல ஒற்றுமை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு. பசங்களால வீண் விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. வேலை செய்ற இடத்துல அ வே உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா, அலைச்சலுக்கு அப்புறம் தான் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, கொஞ்சம் கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம். வியாபாரத்துல புதிய நபரோட அறிமுகம் கொஞ்சம் நன்மை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நினைச்ச காரியத்தை முயற்சி செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் உங்களோட நாளை கவனமா திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியம். கவலைகள் அதிகரிக்காம பார்த்துக்கிறதும், தேவையில்லாத எண்ணங்களை கைவிடுறதும் இன்னைக்கு நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்லை. கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயத்தையும் எச்சரிக்கையோடும் கவனமா சிந்திச்சு செயல்படுறது நல்லது. முடிச்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம செய்யறது நல்லது. இல்லைன்னா ஒரே வேலையை 2வது முறை பார்க்குற மாதிரி ஆகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கு. பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கு உங்ககிட்ட. ஒரு சில வதந்திகள் உங்களோட ஆ
தொணக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியம். வார்த்தைகளில் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவைப்படுது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பணத்தை கையாளுறதுல கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல், சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறதும் தியானம் செய்கிறதும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு அமைதியை தரும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசியாக மீன ராசி. இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் பண விஷயத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிச்ச அளவுக்கு காலையில் இருந்த பதட்டத்துலேயும் சுறுசுறுப்புலையும் தேவையில்லாத செலவுகளை நாளை அப்படியே கொண்டு போகாதீங்க. மதியத்துக்கு மேலே கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் லாபத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாமல் யோசித்து செய்கிறது நல்லது. வேலை விஷயமா வெளிவட்டார நட்பு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக காரியங்களில் மனசை ஈடுபட வைக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்களோட செயல்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக உறுதியோட முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்னைக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஈஸியானது கூட இன்னைக்கு ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டு உங்களோட திறமையை நிரூபிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். வேலை விஷயமா பயணங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது நல்லது. சில பதட்டங்கள் காரணமாக சில தவறுகள் ஏற்படவும் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் அன்பாக பேசி பழகிறது நல்லது. உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் தொணக்கிட்ட இறக்கி வைக்காம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போங்க. இல்லைன்னா பொறுமையாக நாளை கொண்டு போயிட்டு ஒதுங்கி இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் மாலைக்கு மேலே செலவுகள் விரயங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேமிப்பு குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிச்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், பதட்டங்கள் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு ஓய்வெடுக்கிறதும் தூங்குறதும் நல்லதாக அமையும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வர வீடியோஸ் எல்லா வகையான வீடியோஸையும் பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவும் கலவையான ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. பொறுமையாக எல்லா ராசிக்கும் இன்னைக்கு ஒரு உகந்த நாளாகவே இல்லாத மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சிரத்தையோட பொறுமையாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த ராசின்னு குறிப்பாக சொல்ல விரும்பலை. அது ராசி பலனில் தெளிவாக சொல்லியிருக்கு. எந்த ராசிக்கு ரெட்டை வகையான நாள் இருக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை புத்திசாலித்தனமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது. நன்றி, வணக்கம்.